இறைவன் தான் விடுத்த அழைப்பையும் கொடுத்த கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கிணங்க இறை அழைப்பை ஏற்ற அருட்சகோதரர் அக்ஸீலியம் செல்வகுமார் அவர்கள் திரு சின்னப்பராஜ் திருமதி ரோஸ்மேரி அவர்களுக்கு மூன்றாவது கொடையாக 27/5/1993 அன்று பவித்திரம் என்ற அழகிய கிராமத்திலே பிறந்தார். 1993 திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவ விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்தார். தனது தொடக்க பள்ளியை ஆற்காடு ஆர்சி பிரைமரி பள்ளியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை டான் போஸ்கோ டிரான்சிட் பள்ளியிலும் 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புதுவையில் உள்ள செயின்ட் ஆன்ஸ் ஹை ஸ்கூலிலும் 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அணிலாடியில் உள்ள சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி பள்ளியிலும் படித்து தனது பள்ளி படிப்பை முடித்தார். பின் இறைவனின் அழைத்தலுக்கு இணங்கி 2012ஆம் ஆண்டிலே செயின்ட் ஆக்னஸ் குருமடத்தில் சேர்ந்து தனது துறவர பயணத்தில் அடியெடுத்து வைத்தார். 2013 முதல் 2016 வரை கடலூரில் உள்ள செயின்ட் ஜோசப் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் தனது இளங்கலை படிப்பை முடித்து பெங்களூரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பாண்டிஃபிகல் செமினரியில் தனது தத்துவயியல் படிப்பினை முடித்தார். 2019 முதல் 2020 வரை தனது களப்பணியினை சின்ன சேலத்தில் மேற்கொண்டு பின் 2020 முதல் 2024 வரை பெங்களூரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பாண்டிஃபிகல் செமினரியில் தனது இறையியல் படிப்பினை முடித்தார். இவர் 2/5/2024 அன்று மேதகு ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இறைவனின் பிரதிநிதியாகும் தகுதியினை பெற்றார். எனவே அன்பு உள்ளங்களே, இன்று தனது சொந்த ஊரிலே தன் முதல் நன்றி திருப்பலியை சிறப்பிக்கும் இத்தருணத்திலே அவரின் பணிவாழ்வு மென்மேலும் சிறக்கவும் செல்லும் இடமெல்லாம் செய்யும் செயல்களிலெல்லாம் இறை சாயலை வெளிப்படுத்தும் இறை ஒளியாக செயல்பட்டிடவும் அவரை இறைவனுக்கு கையளித்த அவருடைய பெற்றோர், உற்றார், உறவினர் மற்றும் ஆன்மீகத்தில் வளர உறுதுணையாக இருந்த அனைத்து குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும் இறைமக்களாகிய உங்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் தொடரும் இக்கல்வாரி பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட வாருங்கள். வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். மங்களகாரத்தை எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக. மங்களகாரத்தை எடுத்துமை அழைத்தோ
குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட இறையருள் வழங்கிட, திருப்பலி செலுத்திட இறையருள் வழங்கிட, குருகுலமே வருக வருக, குருகுலமே வருக. மங்களகாரத்தை எடுத்தும்மை அழைத்தோ, இறை மக்களே வருக. மங்களகாரத்தை எடுத்தும்மை அழைத்தோ, இறை மக்களே வருக. திருப்பலி செலுத்திட இறையருள், திருப்பலி கண்டிட இறையருள் பெற்றிட, இறை மக்களே வருக வருக, இறை மக்களே வருக. புனிதம் நிறைந்த திருப்பலி பீடம் நோக்கி இன்று வருகின்றோம். புனிதம் நிறைந்த திருப்பலி பீடம் நோக்கி இன்று வருகின்றோம். இறைமகனின்று தன்னை பலியா இன்று நமக்காய் தருகின்றார். இறைமகனிங்கு தன்னை பலியாய் இன்று நமக்காய் தருகின்றார். ஆண்டவருள் மகிழ்வோம், இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருள் மகிழ்வோம், இறைவன் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட. வாருங்கள் வாருங்கள், இறைவன் பலியில் கலந்திட. இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இங்கு வாருங்கள். இறைவன் வாழும் இல்லமிதுவே, அவரை நாடி வருகின்றோம். இறைவன் வாழும் இல்லமிதுவே, அவரை நாடி வருகின்றோம். அவரில் நாமம் புனிதம் காண்போம், புனித வழியில் வாழுவோம். அவரில் நாமம் புனிதம் காண்போம், புனித வழியில் வாழுவோம். ஆண்டவரில் திருக்குலமே, இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரில் திருக்குலமே, இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறைவனின் சந்நிதி வாருங்களே, இறை மக்களாய் திருக்குலமாய் இணைந்து இன்று வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்முடைய ஊரிலே இறையழைத்தல் ஒன்று அதிகமாகி இருக்கின்றது. ஏறக்குறைய நம்முடைய ஊரிலே 3 குருவானவர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது 4வதாக நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்காக திருவாளர் சின்னப்பராஜ் ரோஸ்மேரி இவர்களின் மகன் அக்சிலியம் செல்வகுமார் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இன்று நம்முடைய மத்தியிலே முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்றார். அவருடைய பணிவாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காகவும் அழைத்த இறைவன் அவரை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே நாம் நம்முடைய பங்கின் பாதுகாவலருடைய நவநாள் விழாவினையும் சேர்த்து கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற இறைமக்கள் காக்கேயன் கொத்தை சார்ந்த இறைமக்கள். காக்கேயன் கொத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புனித சவேரியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியிலே காக்கேயன் குடும்பம் லூர்துசாமி சவரியம்மாள் இந்த குடும்பத்தாருக்கு புனித சவேரியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த ஐயனார் சவரிமுத்து தெரசம்மாள் ஞானப்பிரகாசம் சவரியம்மாள் சின்னப்பன் சின்னம்மாள் அற்புதமேரி அருளாயி ராசுக்கண்ணு மலர் பட்டு இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், முருகம்பாக்கத்தான் குடும்பம் அந்தோணியம்மாள் கிளமன்ட்ராஜ் உத்திரியமேரி வென்ஸ்லஸ் சவரி ஜெனி ஃப்ளோரா அந்தோனி அருண் வின்சி இளவரசி குடும்ப கருத்துகளுக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரணமடைந்த சுபேதார் சவரிமுத்து அந்தோனி சவரி பவுல்ராஜ் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், அமுதான் குடும்பம் அந்தோனி குரூஸ் ரெஜினா மேரி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றி அறிதலாகவும், பிள்ளைகளுடைய கருத்துகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தில் மரணமடைந்த அந்தோனி குரூஸ் ஆரோக்கியசாமி சவரிமுத்து சவரியம்மாள் அமிர்தம் கிளாரா பிரான்சிஸ் சேட்டு மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும், காக்கையின் குடும்பம் பர்னபாஸ் ஜெனவோ மேரி இவர்கள் குடும்பத்திற்கு சவேரியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், எல்சி இன்ஃபென்டா ஜெயப்பிரியன் இவர்கள் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், வீரமடையான் குடும்பம் அமிர்தமரி ஆகாஷ் நித்யா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், விக்னேஷ் ஜெயபிரதா இவர்களின் குழந்தை ரித்திஷா 1ஆம் ஆண்டு பிறந்த நாளில் நன்றி அறிதலாகவும், உடல் நலத்திற்காகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், காக்கையன் குடும்பம் மரியசிலி மரியநாதன் ஜாக்லின் கிரேசி ஜூலியன் சீசர் ஆரோக்கியமேரி எட்வின் ராஜ் அகிலா பர்னபாஸ் கௌதமி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலத்திற்காகவும், சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரணமடைந்த சாமிக்கண்ணு ஜான்சி அடோன்சியா ஞானப்பிரகாசம் சவரியம்மாள் ஆண்மையை பாற்றிக்காகவும், முகையூர் மான்ஸ் ஞானப்பிரகாசி ரெஜிஸ் ஆண்டர்சன் பிரகாச லியோன் சவரி குடும்ப கருத்துகளுக்காகவும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பிரகாச லியோன் சவரிக்கு இறைவன் நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்க வேண்டும் என்பதற்காகவும், அரசு பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் ரெஜிஸ் ஆண்டர்சன் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறுவோம். காக்கையன் குடும்பம் மரிய சுசை ரெஜினா மேரி அந்தோனி குரூஸ் அடைக்கலராஜ் சவரியம்மாள் ஆண்டோபிரியா ஆர்வி கோபிநாஷ் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், சவேரியாருக்கு நன்றியாகவும், சவரியம்மாள் தாவிது ஞானப்பிரகாசம் ரத்னம்மாள் ஆண்மையை பாற்றிக்காகவும், அருள் பிரான்சிஸ் மரியாள் பிரீத்தி ஃபெலிக்ஸ் ரிச்சர்ட் கிளின்டன் கருத்துகளுக்காகவும், பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு வேண்டியும் உடல் நலனுக்காகவும், வீரமடையான் குடும்பம் கஸ்தூரி மைக்கேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மரணமடைந்த கஸ்தூரி என்கின்ற டோம்னிக் மேரியுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், அமுதான் குடும்பம் சவரிமுத்து அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். மேலும் இத்திருப்பலியில் இந்த என்னுடைய நன்றி திருப்பலிக்கு ஜெபிக்க வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், குடும்பங்களில் அமைதி சமாதானம் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரங்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரங்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாவுக. உலகினிலே நல் மனந்தவக்கு அமைதியும் உண்டாவுக. புகழ்கின்றோயாமுன்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோயா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நவில்கின்றோ. ஆண்டவராம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே இறைவனின் திருசெம்மறியே, தந்தையில் நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகில் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவே. உலகில் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னத தூயாவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க இறைவா, உமது பரிவிரக்கத்தால் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து தூய ஆவியாரால் என் உள்ளத்தை ஒளிர செய்தருளும். அதனால் உம்முடைய மர நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாடவும் உமது திரு அவைக்கு உண்மையுடன் ஊழியம் புரியவும் உம்மீது நிலையான அன்பு கொண்டிருக்கவும் எனக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61 இறைவசனங்கள் 1-3 வரைய. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில்
அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்தது நானல்லவா, என் மகனே என் மகனே, எனக்காக நீ வர வேண்டும். நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்தது நானல்லவா, நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்தது நானல்லவா, காலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பே, நீ என் மகனல்லவா. அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, நலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட, அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, நலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட, மேடு பள்ளங்களை சமன் செய்ய, மேடு பள்ளங்களை சமன் செய்ய, ஏற்ற தாழ்வுகளை பிறகற்ற உன்னை தேர்ந்துள்ளே, அழிக்கவே ஆக்கவே உன்னை அனுப்புகிறே, ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார், ஆண்டவர் வாழ்க, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார், ஆண்டவர் வாழ்க, நீ என் மகனல்லவா. இடிந்து கிடப்பதை சீர்படுத்த,
சீர்படுத்த அழிந்து போனதை உருவாக்க இடிந்து கிடப்பதை சீர்படுத்த அழிந்து போனதை உருவாக்க வாழ்வை இழந்தோர் வாழ்வு பெற வாழ்வை இறந்தோர் வாழ்வு பெற சிறையில் வாடுவோர் விடுதலையா உன்னை தேர்ந்துள்ளே படைக்கவே வளர்க்கவே உன்னை அனுப்புகிறேன் ஆண்டவரின் ஆணையின் மேலே ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார் ஆண்டவர் வாழ்க ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார் ஆண்டவர் வாழ்க நீ என் மகனல்லவா உன்னை அழைத்தது நான் அல்லவா காலக்கம் வேண்டாம் கவலை வேண்டாம் காலம் முழுதும் உடனிருப்பே நீ என் மகனல்லவா இரண்டாம் வாசகம். இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை ஏற்படுத்தினார். திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கும் நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பான ஆற்காடு இறை சமூகமே, பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்திற்காக கடந்த 2ஆம் நாளில் அவருடைய பாசமிகு பேராயருடைய திருக்கரங்களால் அருள் பொழிவு பெற்றிருக்கிற நமது மண்ணின் மைந்தர் அருட்பணி அக்ஸிலியம் செல்வகுமார் அவர்களே, அவரோடு இணைந்து அருள் பொழிவு பெற்றுக்கொண்ட அருட்பணி ஜியோ, அருட்பணி கில்பர்ட் அவர்களே மற்றும் உடன் அருட்பணியாளர்களே, வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவர் பெயராலும் நம்முடைய பாசமிகு புதிய அருட்பணியாளர் மண்ணின் மைந்தர் அக்ஸிலியம் செல்வகுமார் அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நிறைவான அருளோடு, நிறைவான உடல் சுகத்தோடு, நிறைவான இலக்கோடு இந்த பணியை தொடங்குகிறீர்கள். கடவுள் தொடங்கி வைக்கிறார். தூய சபையருடைய பாதுகாப்பும் பரிந்துரையும் உங்களுக்கு என்னாலும் கிடைக்க உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய விருது வாக்காக உலகிற்கு ஒளியாக இருங்கள். இந்த இறை வார்த்தை மத்திய நற்செய்தி 5வது அதிகாரம் 14வது சொற்றொடரில் வருகிறது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இது நாம் எப்படி புரிந்து கொள்வது? உதாரணத்திற்கு ஒளி என்றால் என்ன நாம் படித்திருப்போம். ஒளி என்றது நமக்கு நினைவில் வருவது சூரியன். அந்த சூரிய ஒளியிலிருந்து மற்ற ஒளிகள் எல்லாம் கிளம்புகின்றன. நாம் வீட்டிலே விளக்கிலே ஏற்றுகின்ற ஒளி வரை இந்த ஒளியானது எப்படிப்பட்டது, என்ன பண்புகளை கொண்டது என்றெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் ஆண்டவர் இயேசு நீங்கள் ஒளியாக இருங்கள் என்று சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் ஒளி என்பது மிகப்பெரியதா, அல்லது ஒளி என்பது ஒரு பிரகாசமிக்கதா,
அல்லது அளவிட முடியாத ஆற்றல் கொண்டதா என்று பார்த்தால் ஆம். உதாரணத்திற்கு நாம் இந்த ஒளியை பற்றி அல்லது சூரியனை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற பொழுது ஒரு சில தரவுகளை படித்தேன், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒளியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அருட்பணி ஆக்சிலியம் செல்வகுமார் அறிந்து கொள்ள வேண்டும். அவரும் படித்திருப்பார், இருந்தாலும் இந்த நாளில் அதை சொல்ல நான் விழைகின்றேன். சூரியனுடைய வயது ஏறக்குறைய 1000 கோடி ஆண்டுகள். அதில் இப்பொழுது வயது பாதி வயது. அப்படி என்றால் 500 கோடி ஆண்டுகள். 500 கோடி ஆண்டுகள். இந்த சூரியன் எப்படி உருவானது அல்லது அறிவியல் எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது? பிக் பேங் தியரி அல்லது பெருவெடி கொள்கை. ஒளிப்பிழம்பாக ஏறக்குறைய 140 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒளிப்பிழம்பாக இருந்தது. இந்த கொள்கை அடிப்படையில் வெடித்து சிதறி இன்று இருக்கிற நட்சத்திரங்களாகவும் அல்லது பால்வெளி மண்டலமாகவும் சூரியனாகவும் பரிணமித்தன. அதிலிருந்து பூமியானது சிதறி உருவானது என்பது இந்த கொள்கையினுடைய வெளிப்பாடு. ஆக இந்த சூரியன் என்பது எப்படி உருவானது என்பது நமக்கு ஒரு முன்னோட்டமாக தெரியப்படுத்தப்படுது. வெடித்து சிதறிய ஒரு துகள், அதிலே ஒரு மிகப்பெரிய துகள் அல்லது மிகப்பெரிய ஒளிப்பிழம்பு. இதனுடைய ஆரம் ரேடியஸ் எவ்வளவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எவ்வளவு? 6,95,000 சில்லறை ரேடியஸ். அப்படி என்றால் அதனுடைய குறுக்கு இந்த முனையிலிருந்து அந்த முனை செல்வதாக இருந்தால் 2ஆக பெருக்கி கொண்டால் 15 லட்சம் கிலோமீட்டர் அல்லது ஆரம், அது சுற்றுவட்டம் அல்லது குறுக்கு தொலைவு. அவ்வளவு பெரிய அளவு கொண்ட ஒரு சூரியன். அதிலிருந்து வெளிவருகின்ற வெளிச்சம் அல்லது சூடு எவ்வளோ சூடு. இப்போ இன்னைக்கு இன்னைய நாளில் நமக்கு எவ்வளவு பாரனீட் அல்லது செல்சியஸ் 40க்கு மேலே போயிருக்குது. 42, 43, 44, 45 வரைக்கும் இன்றைக்கு போயிருக்கிறது. 110 டிகிரி ஃபாரனீட் வரைக்கும் போயிருக்குது. ஆனால் சூரியனில் உருவாகிற இந்த ஒளியினுடைய அளவு, வெளிப்புற சூரிய வெப்பம் எவ்வளவு தெரியுமா? 15 லட்சம் டிகிரி செல்சியஸ். அது உள்பக்கம் போகிற பொழுது 15 கோடி டிகிரி செல்சியஸ். அவ்வளவு தூரம் வரைக்கும் அவ்வளவு வெப்பமாக இருக்கிறது. நம்ம சும்மா ஒரு கணக்கு தான். அப்படி என்றால் எவ்வளவு வெப்பத்தை அது உள்ளே வைத்திருக்கிறது அல்லது உமிழ்கிறது. அந்த வெப்பத்திலிருந்து ஒளியானது பூமிக்கு வர எவ்வளவு நேரமாகிறது? 8.20 வினாடிகள் ஆகிறது. ஏறக்குறைய 10 நிமிஷம் ஆகுது. அங்கே தொடங்குகிற ஒளி கற்றை இங்கே பூமிக்கு வருவதற்கு ஏறக்குறைய 15 கோடி கிலோமீட்டர் பூமியிலிருந்து சூரியனுக்கு இடைப்பட்ட தொலைவு. இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த ஒளியாக இருங்கள் என்றால் அப்போ ஒளி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான். அப்போ ஒளி எவ்வளோ பெரிய எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு குறுக்கு வட்டத்தை கொண்டதும் அல்லது அதிலிருந்து வெளிப்படுகின்ற பல கோடி டிகிரி செல்சியஸ் கொண்ட இந்த வெப்பமான அல்லது அளவிட முடியாத ஒரு பிரமிக்க வைக்க தகுந்த ஒரு நிலையிலே இந்த ஒளியானது இருக்கிறது அல்லது ஒளி கிளம்புகிறது. நாம் பார்க்குற இந்த ஒளியெல்லாம் இங்கே பார்க்குறதெல்லாம் சின்ன சின்ன ஒளிகள். இந்த சின்ன மின்விளக்கு ஒளி அல்லது சீரியல் ஒளி அல்லது வீட்டில் இருக்கிற நெருப்பு ஒளி அல்லது இதெல்லாம் சிறிய சிறிய ஒளிகள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த குருத்துவம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால், அளவிட முடியாத ஆற்றல் கொண்டதாக, பிரகாசம் உள்ளதாக, பிறருக்கு ஒளி வீசக்கூடிய ஒரு வாழ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தெரிந்து இதிலே காலடி அடித்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை நான் அனுப்புகிற பொழுது சொன்னேன், யாரையும் எதிர்பார்த்து யாரையும் நம்பி போகாதீங்க, கடவுளை நம்பி போங்க. நம்ம கிராமத்துக்காரங்களையோ அல்லது சொந்த பந்தங்களையோ அல்லது சாமியார்களையோ அல்லது யாரையும் நம்பி நீங்கள் போகல. யாரையும் நம்பி போகிறீங்க? கடவுளை நம்பி போகிறீங்க. இன்றைய இந்த மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 14 சொல்லப்படுகின்ற இந்த நீங்கள் ஒளியாக இருங்கள் என்பதனுடைய அதற்கு பதில் அல்லது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் விவிலியத்தின் அடிப்படையில் தேடுகிற பொழுது அதே 5:14 மார்க்கு நற்செய்தியிலே அதற்கு விடை தெரிகிறது. இந்த ஒளியாக எப்படி இருக்க முடியும்? 3 வழிகளில் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், இயேசு உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். 1, தம்மோடு இருக்கவும், அவரோடு நீங்கள் இருக்கவும். இத்தனை 12-13 ஆண்டுகள் அவரோடு இருந்து பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் இறுதி வரை அவரோடு இருக்க வேண்டும். 1. 2வது, நற்செய்தியை பறைசாற்ற. அவருடைய இலக்கு அதுதான்.
உங்களுடைய இலக்கு ஒளியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு பிரகாசத்தை கொடுக்க வேண்டும், ஆற்றலை கொடுக்க வேண்டும், அல்லது அன்பை கொடுக்க வேண்டும், சமத்துவத்தை கொடுக்க வேண்டும், நீதியை கொடுக்க வேண்டும், உண்மையை கொடுக்க வேண்டும், ஒற்றுமையை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும், சமத்துவ சகோதரத்துவ மனப்பான்மை கொடுக்க வேண்டும், மனித மாண்பை கொடுக்க வேண்டும், மனித உரிமைகளை கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அருள் பொழிவு உங்களிடம் கிடைத்திருக்கிறது. மூன்றாவதாக கொஞ்சம் வித்தியாசமானது, எப்படி வேணாலும் இந்த மொழிபெயர்த்து கொள்ளலாம். பேய்களை ஓட்ட அதிகாரம். பேய் என்பது அறிவியல் முறைப்படி நிரூபிக்கப்படாததால் இன்று நாம் எப்படிப்பட்ட பேய்களை நீங்கள் ஓட்ட உங்களுக்கு கடவுள் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் என்கின்ற பேய்கள், அதை நான் இலைமறைக்காயாக சொல்லுகிறேன். அதனுடைய பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும். என்னோடு நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுத்திருக்கிறேன், அல்லது நீங்கள் படித்திருப்பீர்கள் உங்களுடைய பயிற்சி காலத்தில். ஆகவே இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்கின்ற பேய்களை ஓட்டுவதற்கு நீங்கள் முனைய வேண்டும். இயேசு அதைத்தான் செய்தார். ஏழை பணக்காரன், புறவினத்தான் அல்லது யூதன் அல்லது இந்த ஊர்க்காரன் அல்லது வெளியூர்காரன் என்கின்ற இப்படிப்பட்ட இந்த உலக ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் கடந்து நீங்கள் எல்லோருக்கும் ஒளியாக, எல்லோருக்கும் நீதி கொடுப்பவராக, எல்லோருக்கும் குறிப்பாக யாருக்கு தேவையோ ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உடன் இருக்கின்ற அந்த இலக்குக்காகத்தான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். எசையா புத்தகம் 61வது அந்த அதிகாரத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடியலை தெரிவிக்கவும் ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடவும், அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கும் சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழுகமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழென்னும் ஆண்டையை கொடுக்கவும் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதுவரை நீங்கள் தியரியாக படித்தீர்கள். எவ்வாறு பிக் பேங் தியரி நமக்கு ஒரு இலைமறைக்காயாக இருப்பது போல இதெல்லாம் நீங்கள் தியரியாக அல்லது நீங்கள் படிப்பாக படித்திருப்பீர்கள். இதன் பிறகுதான் நீங்கள் இந்த அனுபவத்திற்குள் செல்லுகிறீர்கள். நீங்கள் செல்லுகின்ற நெல்லித்தோப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்ல இருக்கின்ற எந்த பங்காக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் பெறப்போகிற அனுபவம் தான் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை எடுத்து சொல்லும். ஆண்டவரோடு நீங்கள் இருக்க போகிறீர்கள், அவரால் அனுப்பப்பட போகிறீர்கள். அவர் இலக்கு என்ன என்பதை சமத்துவத்தை ஏற்படுத்துவது, அநீதி என்கின்ற பேய்களை ஓட்டி நீதி என்கின்ற உண்மை என்கின்ற இயேசுனுடைய அந்த இலக்கை நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு அதன்படி வாழ நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இதற்கு நீங்கள் செயல்முறையை அல்லது நீங்கள் செய்பவராக மாற வேண்டும், டூவராக மாற வேண்டும். வெறும் கேட்பவராக அல்லது கதை சொல்பவராக அல்லது அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவராக இல்லாமல் கடவுள் சொல்வதை கேட்டு நடப்பவராக, சிந்திப்பவராக, பலமுறை நீங்கள் தனிமையில் இருந்தாலும் அல்லது நீங்கள் தனித்துவமிக்கவர் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் இயேசுவினுடைய அதே இலக்கை நீங்கள் என்னாலும் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய 15 ஆண்டுகால வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொண்ட பாடம் இதுதான். யாரும் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு ஆள் இல்லை. நீதி என்று சொன்னால், உண்மை என்று சொன்னால், சமத்துவம் என்று சொன்னால், ஒற்றுமை என்று சொன்னால் இந்த மக்கள் கேட்க மாட்டார்கள். இந்த மக்கள் அவமானப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள், அப்புறப்படுத்துவார்கள். ஆகவே அந்த சூழலில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அதுதான் நீங்கள் இயேசுவோடு இணைந்த நிலையில் நீங்கள் இயேசுவாக, மறு இயேசுவாக, மறு ஒளியாக நீங்கள் மாற வேண்டும். ஒளியாக இருக்க வேண்டும், மறைந்து மறைந்து வாழக்கூடாது. அதுதான் இந்த நற்செய்தியினுடைய வெளிப்பாடு. அதுதான் நீங்கள் ஒளியாக இருப்பது பிறருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. நீங்கள் சாமியார் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். சாமியார் ஆகிட்டீங்கன்னா அருள் பொழி பெற்று இயேசுவுக்காக, இயேசுடைய சீடராக மாறிவிட்டீர்கள். நீங்கள் இந்த பக்கம் சாஞ்சி அந்த பக்கம் சாஞ்சி அல்லது அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்காக என்று வாழாமல் நீங்கள் நீதி சமூகத்துக்காக, ஒற்றுமை சமூகத்துக்காக அல்லது உண்மைக்காக நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நான் உண்மைக்காகவே பிறந்தேன் என்று பிலாத்துவின் மென்னையில் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். அதை செய்வதே என் பணி, அதற்காகவே நான் வந்தேன், அதற்காக என் மக்கள் செவி கொடுக்க வேண்டும், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இயேசுடைய வருத்தம். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது நம்முடைய இலக்கல்ல. நாம் செய்ய வேண்டிய பணியாக இயேசுவோடு இணைந்திருப்பது, இயேசுடைய நற்செய்தியை பறைசாற்றுவது, ஏழை எளியவர்களுக்கு இந்த நற்செய்தியை பறைசாற்றுவது, அந்த ஏழை எளிய மக்களுடைய இடையே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நாம் போக்க முனைவது, பேசுவது. அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஆள் இல்லை. மறை மாவட்டத்தில் நீதியை பற்றி பேசுவதற்கு, உண்மையை பற்றி பேசுவதற்கு, இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லை. அதாவது அந்த சடங்கு செய்வதற்கு ஆள் உண்டு, பூசை வைப்பதற்கு ஆள் உண்டு, சமூக நீதி பற்றி பேசுவதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழலில் நான் உணர்கிறேன். இந்த மறை மாவட்டத்தில் எல்லா இடத்திலும் அதுதான். இயேசு அதைத்தான் உணர்ந்தார். இருந்தாலும் நீங்கள் தன்னந்தனிமையில் இருக்கிறீர்கள் என்று உணராமல்
இயேசுவோடு இணைந்து இருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்களுக்காக கடவுள் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த ஒளி வெளிச்சம் உங்களை சூழ்ந்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் அந்த ஒளி வெள்ளத்தில் நீங்கள் வாழ வேண்டும். பஞ்சுமெத்தையில் படுக்கை அல்ல, நெருஞ்சி முள்ளில் நித்திரை என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப உங்களுக்கு பஞ்சுமெத்தை கிடைத்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், நெருஞ்சி முள் கிடைத்தாலும் நன்றி சொல்லுங்கள். இரண்டையும் நீங்கள் இந்த முரண்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ, இயேசுக்காக பணியாற்ற உங்களை மீண்டுமாக இருக்கின்ற அருட்பணியாளர் வழியாக அனைத்து இறைமக்கள் இறை நம்பிக்கையாளர் பெயரில் வாழ்த்துகிறேன். நீடுடைய வாழ வேண்டும், உடல் சோகத்தோடு வாழ வேண்டும், ஆன்ம பலத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் நீங்கள் வெல்ல வேண்டும். கண்டிப்பாக இறைவன் உங்களோடு இருக்கிறார். தூய சவேரியார் உங்களுக்காக பாதுகாத்து பரிந்து பேசுவார். ஆமென். அனைவரும் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தன்னை தந்து உலகை மீட்ட உன்னதரே எம் இறைவா, எம் தாய் திரு அவையின் தூண்களாய் திகழும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது இளைஞர் அனைவரும் நீர் விட்டு சென்ற விழியமங்களை தங்களின் வாழ்வாக்கி தாய் திரு அவையை திருவுளப்படி நடத்தும் கருவிகளாக செயல்பட்டிடவும் அதற்கு தேவையான ஞானத்தையும் இச்சூழலிலும் மனம் தளரா மனதினையும் தந்து வழி நடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். வேற்றுமையின்றி, ஊழலின்றி, நேர்மையான உள்ளத்தோடும் மக்களின் தேவைகள் என்ன என்பதை தங்களின் கண்முன் கொண்டு செயலாற்றும் நல்ல தலைவர்களாக தங்களின் செயல்களால் காட்டவும், என்றும் நீதியை தங்களின் நோக்கமாக கொண்டு நல்லாட்சி செலுத்திட இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உடைந்து உருகொடுக்கும் உத்தமரே எம் இறைவா, உலகிற்கு ஒளியாக திகழ்ந்திட தன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்து புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அருட்சகோதரர் அக்சிலியம் செல்வகுமார் அவர்களை தூய ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் நிறைத்து உந்தன் ஒளியை உலகெங்கும் எடுத்து சென்று பலர் வாழ்விலே இறையும் ஒளியை காட்டிட அருள் தாரும். மேலும் அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனோடு பல்லாண்டு காலம் திருவார்த்தையை எடுத்துரைக்கும் சொல்வன்மையையும் துன்பத்தில் தளரா மனதிடனையும் தீமையை எதிர்த்து போராடும் துணிவினையும் கொடுத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் சங்கமமே எம் இறைவா, அருட்தந்தை அவர்களை பணிக்காக கையளித்த அவரின் பெற்றோர், உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்கள், பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக இறையழுத்திலேயே வழியூட்டிய குருக்கள், கன்னியர்கள் மற்றும் ஊக்கமூட்டிய நண்பர்கள் ஒவ்வொருவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை பின்பற்றி இறையரசை கட்டெழுப்பும் சமூகமாக திகழ்ந்திடவும், சிறப்பாக புனித சவேரியாரின் நவநாளை சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் ஊர் மக்கள் அனைவரையும் அருள்மழையால் நனைத்து
காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்காக என்னை உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே, என் அன்பு தெய்வமே, என் அன்பு தெய்வமே. உனக்காக என்னை உகந்த பலியாய் இதயம் நிறைந்த மகிழ்வாக விடியுமென்று உணர்வாக இதயம் நிறைந்த மகிழ்வாக விடியுமென்று உணர்வாக இறைவா உன்னை தேடி வந்தோ, இறைவா உன்னை தேடி வந்தோ மாற்றிடுவார். உனக்காக என்னை உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே, என் அன்பு தெய்வமே. இறையருள் சூழ்ந்த பலிபீடத்தில் எனது எளிய காணிக்கையா இறையருள் சூழ்ந்த பலிபீடத்தில் எனது எளிய காணிக்கையா என்னை உவந்து அளிக்கின்றேன், என்னை உவந்து அளிக்கின்றேன். கருணை கூண்டு ஏற்றருளும், ஏற்றிடுவார் மாற்றிடுவார், ஏற்றிடுவாய் மாற்றிடுவார். உனக்காக என்னை உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே, என் அன்பு தெய்வமே, என் அன்பு தெய்வமே. உனக்காக என்னை உகந்த பலியாய் தருகின்றேன் தெய்வமே, என் அன்பு தெய்வமே, என் அன்பு தெய்வமே. உனக்காக என்னை உகந்த பலியாய்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவாம், வணக்கத்துடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். குருவும் பலிபொருளுமானவும் கிறிஸ்துவை கண்ணோக்கி அவரது குருத்துவத்தில் பங்கு பெற என்னை உமக்கு உகந்த பலிப்பொருளாக உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நின்று செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உள்ளமுவராக விளங்குவோமாக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இத்திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கும் அனைத்து ஆன்மாக்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுள்ளமும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் அருள ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்க இருக்கின்ற நற்கருணை விருந்தில் தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களிடத்திலேயே அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நற்கருணையை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.
உலகாளும் தேவன் என்னையாளும் நாதா வருவாயன் உணவாக. உலகாளும் தேவன் என்னையாளும் நாதா வருவாயன் உணவாக. உலகாளும் தேவன் என்னையாளும் நாதா வருவாயன் உணவாக. உன்னை பாடுவே தினமுனை போற்றுவே, உன்னை பாடுவே தினமுனை போற்றுவே. எனதுள்ளமருவாய் மகிழ்வினை பொழிவாய் மகிழ்ந்து மலர்ந்து மனவினி பரவிட. உலகாளும் தேவன் என்னையாளும் நாதா வருவாயன் உணவாக. அனைத்தும் நீ என்று அழைத்தாய் வாவென்று அசையாய் நம்பிக்கையில் ஆண்டவா சரணானே. அனைத்தும் நீ என்று அழைத்தாய் வாவென்று அசையாய் நம்பிக்கையில் ஆண்டவா சரணானே. பாடினே உன்னை தேடினே உன் சங்கமமாகிட பாடினே. ஏசையா பாடினே உன்னை தேடினே உன் சங்கமமாகிட பாடினே. பாடினே உன்னை தேடினே உன் சங்கமமாகிட பாடினே. நாடினேன் மலசூடினே என்னை தேற்றிடவே உன்னை வேண்டினே. நாடினேன் மலசூடினே என்னை தேற்றிடவே உன்னை வேண்டினே. வருவாய் இறைவா நிறைவாக என்னில் வா. உலகாளும் தேவன் என்னையாளும் நாதா வருவாயன் உணவாக. நினைவாய் நீ வந்து நிலையாய் நிழல் தந்து நினைவாய் என் வாழ்வில் நிம்மதி தந்து விட்டாய். நினைவாய் நீ வந்து நிலையாய் நிழல் தந்து நினைவாய் என் வாழ்வில் நிம்மதி தந்து விட்டாராகவும் ஜதிதாளவும் என்னில் அசைந்தே நிசனிட நீ வடித்தாய். ஏசையா ராகவும் ஜதிதாளவும் என்னில் அசைந்தே நிசனிட நீ வடித்தாய். ராகவும் ஜதிதாளவும் என்னில் அசைந்தே நிசனிட நீ வடித்தாய். நாவிலே உன் நாமமே எனில் என்று முறைத்திட நீ வடித்தாய். நாவிலே உன் நாமமே எனில் என்று முறைத்திட நீ வடித்தாய். வருவாய் இறைவா நிறைவாக என்னில் வா. உலகாளும் தேவன் என்னையாளும் நாதா வருவாயன் உணவாக.
உலகாளும் தேவன் எனையாளும் நாத வருவாயன் உணவாக உனை பாடுவே தினமுனை போற்றுவே உனை பாடுவே தினமுனை போற்றுவே எனதுள்ள வருவாய் மகிழ்வினை பொழிவாய் மகிழ்ந்து மலர்ந்து மனமின் பரவிட உலகாளும் தேவன் எனையாளும் நாத வருவாயன் மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, விண்ணக அப்பத்தால் உறுதியும் புதிய உடன்படிக்கையின் கிண்ணத்தால் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளேன். நான் உமக்கு உண்மையுடன் ஊழியம் செய்யவும் என் வாழ்வை துணிவுடனும் அர்ப்பணத்துடனும் மனிதரின் மீட்புக்காகவும் கையளிக்கவும் எனக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புதிய குருக்களிடமிருந்து சிறப்பு ஆசிரியர் பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பலனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்களுக்கு தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றும் பெரும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். உலகிற்கு ஒளியாக வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. குருக்கள் புகைப்படத்திற்காக முன்வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அம்மா எங்கள் அன்னையே, நீ என்றும் அழகு. அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. உயிரோவியமே எங்கள் உள்ள கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. உயிரோவியமே எங்கள் உள்ள கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே
கவர்ந்தவளே. இறையேசுவில் பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து எனது முதல் நன்றி திருப்பலியில் எனக்காக ஜெபித்த உங்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நன்றி கூறி முடித்த பிற்பாடு அருட்தந்தையர்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் என் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் ஒரு சிறிய அன்பளிப்பையும் பொன்னாடையையும் அனுப்பிப்பார்கள். அதைத் தொடர்ந்து வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்கள், நீங்கள் புதிய குருவுக்கு நீங்கள் மரியாதை செய்யலாம். அதன் முடித்த பிற்பாடு பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உங்களுக்காக இரவு விருந்து தயார் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கே சென்று உணவருந்திவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்தந்தையர்களுக்கும் அருட்கண்ணியர்களுக்கும் பங்கு தந்தையரின் இல்லத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். என் தலையில் நறுமண தைலத்தை பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தன் உள்ளங்கையில் பொறித்து தன் கண்மணி போல் காத்து அவரின் பணிக்கென்ன என்னை திருநிலைப்படுத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை குருவாக திருநிலைப்படுத்தி தனது மந்தையில் என்னையும் ஒரு மெய்ப்பனாக சேர்த்து கொண்ட நமது மறைமாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்த் அவர்களுக்கும் என்னில் உள்ள இறையழத்தலை உணர்ந்து என்னை இளம் குருமடத்தில் சேர்த்து கொண்ட மறைந்த முன்னாள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவரின் நினைவு நாளான இன்று அவரது ஆன்மா இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு என் தாத்தா பாட்டியும் ஒரு முதல் காரணம். அவர்கள்தான் எனக்கு முதல் காரணம் என்றால் அது மிகையாகாது. திரு ஆபேல், திருமதி உன்னதிமரி இவர்கள்தான் என் தாய் தந்தைக்கு அடுத்ததாக எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர்கள். நான் இங்கே குருவாக நிற்பதற்கு அவர்களும் ஒரு பெரும் துணையாகவும் பெரும் காரணராகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக நின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு அலெக்ஸ் வலில்குமார் அவர்களையும் என்னை வாஞ்சியோடு வழிநடத்திய முன்னாள் பங்கு தந்தையர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக உரித்தாக்குகிறேன். இளம் குருமட அதிபர்கள் ரெவரண்ட் ஃபாதர் கிரகோரி, ரெவரண்ட் ஃபாதர் ரொசாரியோ, ரெவரண்ட் ஃபாதர் ஜார்ஜ் இவர்கள் அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக நான் நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமல்லாமல் எனது பெரிய குருமடத்தில் என்னோடு இருந்து என்னை வழிநடத்திய அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்கண்ணியர்களையும் ஆன்மீக வழிகாட்டிகளையும் நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த நாளில் அவர்களுக்கும் எனது நன்றியை அவர்களின் பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன். குறிப்பாக உயர் குருமடத்தில் நான் சேர்ந்தது முதல் எனக்கு உதவியாக இருந்து என்னை வழிநடத்திய ஒரு மிகப்பெரிய தந்தை என்றால் அது நமது அருட்திரு டைட்டஸ் அவர்கள். அவரிடம் நான் பார்த்து வியந்தது என்னவென்றால், எப்பொழுதும் அவரிடம் ஒரு அமைதி இருக்கும். எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு வேதனை இருந்தாலும் அவரது முகத்தில் எப்பொழுதும் ஒரு அமைதி இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த புன்னகைதான் என்னை இந்நாள் வரையில் வழிநடத்தியிருக்கின்றது. அவரோடு பயணித்த அந்த 7 ஆண்டுகளும் எனக்கு ஒரு புத்துயிர் அளித்ததாகவும் என்னை ஒரு நல்ல குருவாக உருவாக்குவதற்கு அவர் எடுத்த முயற்சிகள், அவர் கொடுத்த அறிவுரைகள் அனைத்திற்காகவும் அவருக்கு நன்றி கூறி இந்த நாளில் அவரை நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுள் உள்ள இறையழைத்தல் விதையை அறிந்து என்னை நமது மறைமாவட்ட குருமடத்தில் சேர்க்க எனக்காக அப்பொழுதே போராடி என்னை இளம் குருமடத்தில் சேர்த்த நமது பாசமிகு அருட்தந்தை
அருட்திரு பால்ராஜ் அவர்களை அன்போடு நான் நினைத்து பார்க்கின்றேன். அவர் இல்லை என்றால் நான் இன்று இப்பொழுது இந்த உயர் குருமடத்தில் நான் ஒரு குருவாக இருக்க முடியாது. அவர்தான் என்னை, நான் சலேசியர் சபைக்கு செல்கிறேன் என்ற பொழுது அங்கெல்லாம் வேண்டாம், நம்மளுடைய மறை மாவட்டத்திற்கு செல்லுங்கள் என்று என்னை அங்கே அழைத்து கொண்டு என்னை மறை மாவட்டத்தில் சேர்த்தவரும் அவர்தான். அவர் என்னோடு இருந்து பல நேரங்களில் எனக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் நல்ல நண்பனாகவும் நல்ல அண்ணனாகவும் நல்ல தந்தையாகவும் இருந்து என்னை வழிநடத்தியிருக்கின்றார். அவரையும் நான் இந்த நாளில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அருட்தந்தை ஆல்பர்ட், சிஸ்டர் கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் அன்னம்மாள் ரெக்வீட் ஃபேமிலி, இவர்களை நான் நன்றியோடும் வாஞ்சியோடும் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறேன். காரணம், நான் இளம் குருமடத்தில் சேர்ந்ததிலிருந்தே எனக்கு சிறு சிறு உதவிகளின் மூலம் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தியவர்கள், எனக்கு தோள் கொடுத்தவர்கள், நான் ஒரு குருவாக மாறுவதற்கு எனக்காக இடைவிடாது ஜெபித்தவர்கள், அவர்களையும் இந்த நாளில் நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். கோடை விடுமுறை பணிகளிலும் களப்பணி, திருத்தொண்டர் பணி என நான் பணி செய்த கோணான்குப்பம், ஒதியத்தூர், கக்கனூர், சின்னசேலம், திருக்கோவிலூர், மேல் நாரிப்பனூர், செஞ்சி மற்றும் விரியூரில் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும், அங்கே பணி செய்த அனைத்து அருட்தந்தையர்களையும், விரியூர் மறை மாவட்டத்தின் VF-ஆக இப்பொழுது இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை சின்னப்பன் அடிகளார் அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், சிறப்பாக திருக்கோவிலூர் VF அருட்தந்தை S. பால்ராஜ் அடிகளார் அவர்களையும் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். அது மட்டுமல்லாமல் வெளியூரிலிருந்து எனக்காக என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்துள்ள அனைத்து அருட்தந்தையர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அருட்தந்தை S. பால்ராஜ், அருட்தந்தை PMS ஜீவா, அருட்தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ், ஃபாதர் L. ஜோசப், ஃபாதர் ஆரோக்கியதாஸ், ஃபாதர் எட்வர்ட் ஆனந்த், சிஸ்டர் ஏஞ்சல், நண்பர் தேவா, மிஸ்டர் சாலமோன் அண்ட் லேனா மேரி ஃபேமிலி, ரெவரண்ட் ஃபாதர் Z. தேவசகாயராஜ், மிஸ்டர் ஜெயசீலன் ஜெசி ஃபேமிலி, Reverend Father Paul Raj, Reverend Father Devadas Bangalore, Reverend Father Susai Raj Bangalore, Mr. Annamal Requite Family Pondicherry, Reverend Father Josephson, Reverend Father Don Bosco Pagandai Kutrod, அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்களும் ஒரு சிறு துணையாக என்னோடு இருந்து என்னை வழிநடத்தியிருக்கின்றார்கள். என்னுடைய சுமையை அவர்களோடு சேர்ந்து சுமந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்கள் அனைவருக்கும் என் உள்ளார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். நமது ஆற்காடு பங்கில் உள்ள அனைத்து கொத்து தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்களுக்காக ஜெபிப்பதோடு உங்களுக்கு எனது நன்றியையும் காணிக்கையாக்குகின்றேன். ஏனென்றால் நான் பிறந்தது முதலே என்னோடு இருந்து என்னை பல நிலைகளில் வழிநடத்தியிருக்கின்றீர்கள், என்னை ஊக்கமூட்டியிருக்கிறீர்கள். நான் இந்த நிலைக்கு உயர்வதற்கு நீங்களும் ஒரு காரணராக இருந்திருக்கிறீர்கள். எனவே உங்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். விரியூரிலிருந்தும் பழையனூர், வடசிறுவலூர் மற்றும் பிற பகுதிகளில் பவித்திரம் மற்றும் பிற பகுதிகளிலிருந்து வந்திருக்கின்ற இறைமக்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நீங்கள் அனைவரும் எனக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காகவும் என்னோடு இணைந்து இந்த முதல் திருப்பலியில் ஜெபித்ததற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கு இறையாசிரையும் வழங்குகின்றேன். இறுதியாக என்னுடைய சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர்கள் அவர்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இறுதியாக என் தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை காணிக்கையாக்க விரும்புகின்றேன். நான் இங்கே நிற்கின்றேன் என்றால் என் தாய் தந்தையரின் ஜெபமும் அவர்கள் செய்த தியாகமும் மட்டுமே இங்கே நான் ஒரு குருவாக மாறுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது. நான் என்னிடம் இருக்கின்ற அறிவினாலேயோ அல்லது நான் படித்த படிப்பினாலேயோ அல்லது நான் இறைவனிடம் கொண்ட உறவினாலேயோ நான் இங்கே குருவாக நிற்கவில்லை. மாறாக என் தாய் தந்தையரின் ஜெபத்தினால் நான் இங்கே நிற்கின்றேன்.
எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் என் தாய் தந்தையர் குடும்ப ஜெபத்தை சொல்லி கொண்டு வருகின்றார்கள். இந்நாள் வரை ஒரு நாள் கூட தவறாமல் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். உணவிற்கு வழி இல்லாத காலத்தில் கூட ஜெபத்தை அவர்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அதனாலோ என்னவோ எனக்கு தெரியவில்லை, அவருடைய குடும்பத்திலிருந்து என்னை அவருடைய பணிக்கென அழைத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் முதலில் நன்றியை அவருடைய பாதங்களில் காணிக்கையாக்க விரும்புகின்றேன். அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் எனக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள். என் தந்தை அன்ட்ரைன்டு கேட்டகிஸ்டாக தான் இருக்கிறார். அவர் வந்து ட்ரைன்டானவர் இல்லை, அன்ட்ரைன்டு கேட்டகிஸ்ட். அவருக்கு பெருசான சம்பளம்லாம் இல்லை. டைசிஸ்லேருந்து ஒரு 1700 ரூபாய் கொடுப்பாங்க, நம்ம பங்குலேருந்து ஒரு 1000 ரூபாய். கடந்த ஒரு ஆண்டுகளாக அது கூட இல்லாமல் எனக்காக எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ பழி சொற்கள், எத்தனையோ கஷ்டங்கள் அனைத்தையும் தாங்கி கொண்டு என்னுடைய மகன் ஒரு நல்ல குருவாக மாற வேண்டும் என்பதில் மட்டுமே கருத்தாக கொண்டு இறைவனுடைய பணியை தன்னுடைய பணியாக நினைத்து செய்து கொண்டு வந்த என்னுடைய தந்தைக்கும் என் தாய்க்கும் எனது நன்றியை அவருடைய பாதங்களில் காணிக்கையாக்குகின்றேன். மற்றும் என்னோடு இணைந்து ஜெபித்த அனைத்து நண்பர்களுக்கும், அருட்சகோதரர்கள் மற்றும் என்னோடு என்னுடைய வகுப்பு தோழர்கள் அருட்தந்தை ஜியோ பிரான்சிஸ் சேவியர், அருட்தந்தை கில்பர்ட் ராஜ் இவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக எனது நன்றிகளை காணிக்கையாக்கி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று வாக்களித்து இடம் சார்கிறேன். நன்றி. இன்றைய நாளிலே புதிய குருக்கள் நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அருட்தந்தை ஜியோ பிரான்சிஸ் மற்றும் அருட்தந்தை கில்பர்ட் அவர்களுக்கும் நம்முடைய ஊரின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகின்றது. மன்னிக்கவும், இறுதியாக சென்னையிலிருந்து எனக்காக பாடுவதற்காகவே சென்னையிலிருந்து பல தடைகளையும் பல சோதனைகளையும் தாண்டி எனக்காக வந்திருக்கின்றார்கள் திருவாளர் ஜோசப் அவர்களுடைய குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றியை நான் காணிக்கையாக்குகின்றேன். மற்றும் ஒலி அமைத்து கொடுத்த டிஜே நிர்மல் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் எனக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், எனக்காக அவர்கள் செய்த ஒவ்வொரு பணிக்காகவும் ஒவ்வொன்றையும் அவர்கள் பார்த்து சிறப்பாக எனக்காக செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்காக ஜெபிக்க வந்துள்ள அனைத்து அருட் சகோதரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னிக்கவும், கொஞ்சம் டென்ஷனால் எல்லாத்தையுமே டக்குன்னு மறந்து விடுறேன். அதனால் எனக்காக ஜெபிக்க வந்துள்ள அனைத்து அருட் சகோதரிகள் அனைவருக்குமே எனது நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். மற்றும் விரியூரிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து காரியக்காரர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உங்களுக்காக எனது ஜெபத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்குகின்றேன். தேங்க்யூ. சென்னையிலிருந்து ஜேம்ஸ் குழுவினர்கள் இங்கே வந்து பாடலை இசைத்து தந்தை அக்ஸிலியம் செல்வகுமார் அவர்களுடைய அழைப்பதன் பேரிலே இங்கே அருமையான எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அவருக்கும் அவருடைய சபைக்கும் குடும்பத்தாருக்கும் பங்கு மக்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிஷம். குருக்கள் முதலில் புதிய குருக்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். குருக்கள் மேடையிலிருந்து இறங்கிய பிறகு இறைமக்கள் நீங்கள் தாராளமாக மேடையிலே வந்து உங்களுடைய நன்றிகளை செலுத்தலாம். தயவு செய்து யாரும் மேலே வர வேணாம். குருக்கள் முடிச்சுட்டு இறங்கிட்டு போகட்டும்.
மழை பணிவார் உலகளே மேரி மாதா சந்நிதியில் புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை பணிவார் உலகளே மேரி மாதா சந்நிதியில் அவள்தான் உன் அன்னையே உனக்காய் ஜெபிப்பவள்